வணக்கம். யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சிடா இப்போ இந்த தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்க ஆட்சி. யாருனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சி. என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன லேசுப்பட்ட முதலமைச்சராக கிடச்சிருக்காரு? அரிய வகை முதலமைச்சரா, அரிய வகை முதலமைச்சர் கிடச்சிருக்காரு. சும்மா இல்லை, இருந்திருந்தாப்புல இருப்பார். டக்குன்னு கிளம்பி போய் முதலீடுகள் இழுத்துக்கிட்டு வரேன்னு போய் 2000 கோடி 3000 கோடியை கொண்டுக்கிட்டு வந்துடுவார் தமிழ்நாட்டுக்கு. இருக்கிற எல்லாரும் அப்புறம் செழிப்பமாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட முதலமைச்சர் சும்மா கண்ட வடிக்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு, ஆமாம், அவர் என்ன மாதிரி அவரோட யோசனைகள், அவரோட சிந்தனைகள் எல்லாம் தொலைநோக்கு பார்வைகள், இதெல்லாம் வந்துட்டு இவ்வளவு நாள் எங்கே போனாங்கன்னே தெரியலப்பா. அவங்க இவ்வளவு நாள் எதுவுமே பேசாதவன், எதுவும் வாய் திறக்காதவன், வீடியோ போட்டுக்கிட்டு தன்னைத்தானே பில்டப் பண்ணிக்கிட்டு அப்படி இருந்தவங்க இப்போ திடுதப்புன என்ன செப்பனம் கண்டாங்களா, என்ன இளவுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா அமைச்சர்கள் அவங்க தொகுதியில் போய் வாரத்தில் 4 நாளைக்கு தங்கியிருந்து மக்கள் பணி செய்யணும். இது வாரத்தில் 4 நாள் அமைச்சர்களா? இவ்வளோ நாள் எங்கே கோமாவில் இருந்தீங்களா ஐயாவு? கோமாவில் இருந்தீங்களா? என்னடா உங்கள் தில்லாலங்கடி வேலையாக இருக்குதெல்லாம்? அதாவது பரவாயில்லையா? விஜய் மாநாடு போட்டாப்புல நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த தற்கொலை பயல்களை நம்பாதையா, உன் காசை அழிச்சு போடுவாங்க, உன்னை கரிகுளமாக்கி உன்னை தெருவில் விட்டுருவாங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வேறு. ஆமாம், ஏதோ நடந்துருச்சு. கரூருக்கு போனாப்புல நடந்துருச்சு. அது இந்த பார்க்க போனால் திமுக தான் இப்போது முழுசாக குத்தம் சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கு அந்த இதுக்கான ஏற்பாடுகளை கட்சியினர் பண்ணிக்கிட்டாலும் கூட அதுக்கான இடத்துக்களை ஒதுக்கி கொடுக்காதது, செய்யாதது, பண்ணாதது எதுவுமே எல்லாமே திமுகவோட குறைபாடுகள் தான். அங்கே சரி அசம்பாவிதம் தான் நடந்து போச்சு. இல்லை, இந்த அன்பில் மகேஷுங்கிற ஆள் பாரியா, திடீர்னு அந்த ஆளுக்கு பாசம் அக்கறை, ஐயா அழுக ஆரம்பிச்சிட்டாயா? என்னடா அது கொடுமை இருக்கு? அழுகுறாயா? ஆடா கண் கலங்கிட்டாரு. என்னடா டேய் ஒரு அளவா பண்ணுங்கடா. நீ அமைச்சருங்கிறதுனால அதுக்காக நீ இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் இல்லை குமார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னடா பள்ளிக்கூடத்தில் மேற்கூரை இடிஞ்சு விழுகுது, சிறு பிள்ளைய காயமாகுது, உன் கட்டுப்பாட்டில் இருக்கிற இது கல்வித்துறை, அதுக்கெல்லாம் நீ வருத்தப்படலை, அழுகலை, நீலி கண்ணீரா? என்ன அன்பில் மகேஷ், நீலி கண்ணீரா? அதெல்லாம் எலெக்ஷன் வரப்போதில்ல, இனிமேல் தானே வீட்டில் போய் பாத்திரம் விளக்குறது, பல் விளக்கி விடுறது, பிள்ளைகளுக்கு குண்டி வெளி விடுறது, துணியை துவைச்சி போடுறது, எல்லா வேலையும் பண்ணுவாங்க இப்போ இனிமேல். என்ன பண்ணுனாலும் நீங்கள் பயப்படாதீங்க தலைவர்களே, நீங்கள்லாம் பயப்படாதீங்க. இந்த தமிழ்நாட்டு மக்கள் இவன் கூறு கட்டவன், கேடு கட்டவன், மானம் கட்டவன், ஈனம் கட்டவன் எப்படி உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. நீங்கள் ஏன் சும்மா பயந்துக்கிட்டு அழுது கண்ணீர் வெடிக்கிறது இல்லாத இப்போ மூளைக்கு ரொம்ப வேலை கொடுத்து ஏன் நீங்களே ப்ரெஷர் பண்ணிக்கிறீங்க? அதெல்லாம் போட்டுருவாங்க. இல்லை, நம்ம ஆளுங்க தான். நீங்கள் அழுவாதீங்க. முதல்ல அடுத்து முதலீடை இழுத்துக்கிட்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு ஏதாவது வெளிநாட்டுக்கு ட்ரிப்பு கிளம்பி போயிருங்க. மொத்தமாக கிளம்பி போயிட்டு ஒரு 10-15 நாள் நல்லா ஜாலியாக இருந்துட்டு வாங்க. யார் விட்டு காசு என்ன? மக்களோட வரிப்படம் தானே போயிட்டு போகுது. தமிழ்நாடு பல லட்சத்தில் கோடியில் கடனாக இருக்குங்கிறிய. அப்புறம் யாரா உங்களுக்கு என்ன மானாவுக்கடா அப்புறம் இலவச பஸ் விடுறியா? அப்புறம் என்ன மானாவுக்கடா 1000 ரூபா காசு கொடுக்குறியா? இலவசம் உங்களை யாரா கேட்குறது? 1000 பேர் இந்த மாதிரி வீடியோ பேசி போடலாம், 1000 பேர் என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் திருந்த மாட்டாங்க. எவனும் திருந்த மாட்டான், எவனும் யோசிக்க மாட்டான். ஏன்னா அவங்கள யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் வைக்கலை. சரி, கேடு கட்டு போனது போயிடுச்சு. அப்படியே நாசமாக மொத்தமாக சேர்ந்தாப்புல போயிட வேண்டியது தானே. அதோட நம்ம மட்டும் என்ன விதி விலக்கா?
100 பேர் நிற்கிற இடத்துல நம்ம மட்டும் தனியாக மாக்கட்டுன்னு கத்திக்கிட்டு கிடந்தா என்ன ஆக போகுது? காலம் நல்லவனுக்கு காலம் வெள்ளம்பாங்கல்ல, அந்த கதையாக இருக்குது.